ஐபிஎல் 2026ல் ஆயுஷ் மாத்ரேக்கு ஆப்பு வச்சு பாய் பாய் சொல்லி வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஒழுங்கா ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயரும் இப்ப வெளியே போயிட்டாரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யார் எடுக்க போறாங்க, அவருக்கு ஈக்குவலா ஆடுறதுக்கு ஆள் இருக்கா இல்லையா ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக சொல்ல போறேன். ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் எத்தனை இருக்கு, யார் யாரை எரிக்கலாம், எல்லாமே டீட்டெயில்டா உங்களுக்காக இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வாட் மிட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுஷ் மாத்ரேக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். ஆயுஷ் மாத்ரே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த போட்டியில் அவர் வெளியே வந்த காரணமாகவே அப்போவே தெரிஞ்சிருச்சு, ஓகே தலைவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி 2 மேட்சுமே அவர் அந்த நிகிலோட தான் ஆடி இருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த இன்ஜுரியோட தான் ஆடி இருக்காரு. ஸோ அதற்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஆடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆடுறது இவர் மட்டும்தான். அதனால இவர் அப்படியே இறக்கி விட்டு திரும்பவும் ஆட வச்சாங்க. திரும்பவும் ரன் ஓடி அந்த இன்ஜுரி இப்போ பெருசாயிருச்சு. லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஆயுஷ் மாத்ரே பற்றி தான், அதுலையும் பேசியிருந்தேன். ஆயுஷ் மாத்ரே பற்றி அஸ்வின் அண்ணன் சொன்னதுக்கும் அஸ்வின் அண்ணன் சொன்னார்னு அதை பற்றி நான் சொன்னதுக்கும் 2 பேருக்குமே திட்டு விழுந்துச்சு. ஆயுஷ் மாத்ரேலாம் நல்லா தான் இருக்காரு, நீங்கள் டீமை குறை சொல்லாதீங்க, அவங்கலாம் கரெக்டாக தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த மேட்ச் ஆடுவார் பாரு ஆயுஷ் மாத்ரே, உனக்கு என்னடா தெரியும், இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் திட்டிகிட்டு இருந்தீங்க என்னையும் அஸ்வின் அண்ணனையும். பட் இப்போது நாங்கள் சொன்னது தான் உண்மையாக இருக்குது, சாரி அவர் சொன்னது தான் உண்மையாக இருக்குது. என்னென்னா ஆயுஷ் மாத்ரேக்கு கிரேட் 3 டியர் ஆம்ஸ்ட்ரிங் டியர். ஸோ அதனால் அவரால் கண்டினியூ பண்ண முடியாது. ரிகவர் ஆகிறதுக்கு 6லேருந்து 8 வாரம் தேவைப்படும். தட் மீன்ஸ் இதுக்கப்புறம் அவரால் ஐபிஎல்ல கண்டினியூ பண்ண முடியாது, அவர் ரூல்ட் அவுட்னு இப்போ சிஎஸ்கே சொல்லிட்டாங்க. இது அஃபிஷியல் தான். ஸோ இதை பற்றி நம்ம பேசி ஒரு யூஸும் இல்லை. பிளேயர்ஸை ஒழுங்காக சிஎஸ்கே மேனேஜ் பண்ணுறது கிடையாது. இன்ஜுரி ஆகிருக்க எல்லா பிளேயர்ஸும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மசில் பிரச்சனைகளாக தான் இன்ஜுரி ஆகிருக்காங்க. இதை முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னா சரி பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குள்ளே வருவோம். டீமுக்குள்ளே இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட், அடுத்த மேட்ச் யார் இவருக்கு பதிலாக ஆட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேம், அதாவது இவரை விட பெட்டர் ஒரு பிளேயர் அந்த இடத்துக்கு அப்படின்னா அது உர்வில் பட்டேல். இது நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். அண்ட் உர்வில் பட்டேலும் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசனும் கூட. ஸோ இப்போ ஆயுஷ் மாத்ரே இல்லாத சமயத்தில் அந்த 1 டவுன் ஸ்பாட் இல்லை அந்த டாப் ஆர்டரில் பக்காவாக பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேயர்னா உர்வில் பட்டேல். அந்த மனுஷன் ஒரு நல்ல பிளேயர், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் நமக்குள்ளே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஆயுஷ் மாத்ரேக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த இடத்துக்கு இப்போ செட் ஆவார் உர்வில் பட்டேல். பக்கா மேட்ச், டவுட்டே வேணாம். இப்போ 11க்குள்ளே உர்வில் பட்டேலை செட் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி இப்போ ஆயுஷ் மாத்ரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் ஆல்ரெடி டீமுக்குள்ளே இருக்கிற பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேரையுமே ஆட வைக்க முடியல. 2 பேரும் சரியான ஃபார்மில் இல்லை. எங்கே பிளேஸ் பண்ணுறது, எங்கே பிளேஸ் பண்ணால் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறதும் எதுவுமே தெரில. இந்த ஒரு பிரச்சனையும் இப்போ சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி எடுத்த யங்ஸ்டர்ஸை ஆட வைக்க முடியல, ஒழுங்காக ஆட மாட்டாங்க. வேறு யங்ஸ்டர் யார் எடுத்துகிட்டு வந்து ஆட வைக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் அந்த 2 யங்ஸ்டருக்கு தான் அதிகமான அமௌண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த ஆக்ஷனில், அது யாரும் குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே. இப்போ ஆயுஷ் மாத்ரேக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பட் இருந்தாலும் உள்ள பேக்கப் பிளேயராக ஆயுஷ் மாத்ரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 2026 ஐபிஎலுக்கு யார் எடுக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆயுஷ் மாத்ரே மாதிரியே அண்டர் 19ல கப்படிச்ச ஒரு கேப்டன் இருக்காரு, யாஷ்துல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இவரும் அண்டர் 19 வின் பண்ணும்போது செம்ம பெருசாக பேசப்பட்டார். ஸோ அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். 2023ல் டிசி டீமோட வாங்கப்பட்டார். பட் அங்கே சரியான வாய்ப்புகளும் இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரியாக இல்லை. அண்ட் தென் அதுக்கப்புறமா இன்ஜுரியால நிறைய கஷ்டப்பட்டார். ஒரு வருஷம் ஃபுல்லாக இன்ஜுரி நிறைய போயிடுச்சு. அவருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு பிரச்சனை வேறு இருந்துச்சு. இது இல்லாமல் 2025-26 சையத் முஸ்டாக் அலி டிராஃபியில் ஓரளவுக்கு நல்லாவே ஆடி இருந்தார். இன்ஃபேக்ட் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். 7 ஆவரேஜில் 145 ஸ்ட்ரைக் ரேட்டில் 261 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஓகே, ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் தான். ஸோ இந்த மாதிரி ஆஷ்துல் ஆல்சோ அவைலபிளாக இருக்காரு இப்போதைக்கு. அடுத்ததாக கரண் லால் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர், அதாவது 2026 மினி ஆக்ஷனில் பெருசாக பேசப்பட்டாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ். ஸோ அதில் முக்கியமான யங்ஸ்டர் இந்த கரண் லால் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, எந்த ஒரு டீமும் இவரை எடுக்கல. ஸோ ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவர். ஆஃப் ஸ்பின்னை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போடுவார். ஸோ சிஎஸ்கேக்கு அதுவும் இப்போ நீடடாக இருக்குது. அப்படிங்கும்போது முக்கியமாக இந்தியன் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அதனால் இவர் ஒரு பக்காவான சாய்ஸாக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. 195 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கக்கூடிய பிளேயர் இவர். ஸோ அதனால் இவரும் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். அடுத்ததாக சஞ்சு சேட்டன் ஊர்லேருந்து ஒரு பிளேயர் சல்மான் நிசார். சல்மான் நிசாரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே
எப்பவுமே அதாவது ஐபிஎல் ஆக்ஷன் இல்லை மினி ஆக்ஷன் எது வந்தாலுமே ஸோ அதற்கு முன்னாடி இருக்கிற டொமஸ்டிக் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே இவரோட பேர் அடிபட்டே இருக்கும். அதாவது இவர் ஐபிஎல்ல பெரிய ரேட்டுக்கு போப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வருஷம் ஆக்ஷனில் யாருமே இவர் கண்டுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த சல்மான் நிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், தரமான ஒரு ஃபினிஷர், டவுட் வேணாம். இப்போ ரீசெண்டாக நடந்த கேரளா கிரிக்கெட் லீக்லையுமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ மொத்தமாக 6 போட்டியில் வந்து 98 ஆவரேஜில் 193 ஸ்ட்ரைக் ரேட்டில் 296 ரன் அடிச்சிருந்தார். அந்த அளவுக்கு தெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு இந்த பிளேயரு. அந்த டோர்னமெண்ட்டில் அதிக சிக்ஸஸ் அடித்தவங்க லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருந்தார். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னா நம்ம சஞ்சு சேட்டன் அவர் தான். அடுத்த பிளேயர் தன்மய் அகர்வால், ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு பேட்டர் தான். ஸோ 82 T20 போட்டி இது வரைக்கும் ஆடிருக்காரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர். அண்ட் இவரோட பெஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் 133. பட் ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் 10 இன்னிங்ஸில் 320 ரன் அடிச்சிருந்தார் 172 ஸ்ட்ரைக் ரேட்டில். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டீசெண்டாக எக்ஸ்ப்ளோசிவாகவும் ஆடுவார், டீசெண்டாகவும் அவரால் இன்னிங்ஸை கொண்டு போக முடியும். ஸோ இந்த தன்மய் அகர்வாலும் இப்போதைக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கார். பார்ப்போம். அதுக்கப்புறம் அபினவ் மனோகர் வந்து ஒரு நல்ல பிளேயர், ஆல்ரெடி ஐபிஎல்ல தன்னை ப்ரூவ் பண்ண பிளேயர் தான். பட் இந்த முறை ஆக்ஷனில் அவருக்கு வந்து யாருமே விட்டு வைக்கல, அதான் உண்மை. ஸோ 27 ஐபிஎல் மேட்ச்சில் 292 ரன் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ தான். மகாராஜா ட்ராஃபியாக இருக்கட்டும் இல்லை மற்ற டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸாக இருக்கும், அபினவ் மனோகரோட பர்ஃபார்மன்ஸ் தரமாக தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கர்நாடகாவோட ஒரு முக்கியமான பேட்டர் இந்த அபினவ் மனோகர். ஸோ இவரும் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஆப்ஷன் நம்ம ஆயுஷ் மாத்ரே ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. பட் எடுப்பாங்களான்னு தெரில. ஏன்னா கண்டிப்பாக இவங்களெல்லாம் அடுத்த வருஷம் இவங்க ரீட்டைன் பண்ண போகிறது கிடையாதுங்கும் போது ஸோ இவங்க எல்லாருமே இப்போதைக்கு ரேடாரில் இருக்காங்க. எடுப்பாங்களா இல்லைங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது இல்லாமல் ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படிங்கிற ஒரு பிளேயர். இந்த ஸ்வஸ்திக் சிக்காராவை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி எடுத்து இவர் ஆட வைக்கணும் எல்லா ஃபேன்ஸும் ஆசைப்பட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் ஆர்சிபி ஆட வைக்காமல் கப்பை மட்டும் கையில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. 2025 ஆர்சிபி கப் அடிக்கும் போது அந்த டீமில் இருந்த ஒரு பிளேயர் தான் இந்த ஸ்வஸ்திக் சிக்காரா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஆப்ஷன்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஷன்னா இந்த ஸ்வஸ்திக் சிக்காரா தான். ஏன்னா டொமஸ்டிக் அளவில் அந்த அளவுக்கு இந்த மனுஷனுக்கு பேர் இருக்குது. ஸோ இவர் எடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கலாம். ஸோ சிஎஸ்கே டீமுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணி இவர் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இவரும் ஒரு கண்டெண்டர் லிஸ்ட்டில் இருக்காரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. அண்ட் தென் அதர்வா டைடேவே நீங்கள் நிறைய டீம்ஸில் பார்த்துருக்கலாம். இவரும் அதர்வா டைடேக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஐபிஎல் 2026 ஆக்ஷனில் அன்சோல்டு தலைவன். இந்த அதர்வா டைடேவை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டனாக விஜயசாரே டிராஃபி டைட்டில் தூக்கியிருந்தார். ஸோ அந்தளவுக்கு சம்பவம் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் கெப்பாசிட்டியும் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ், ஹைதராபாத் மாதிரியான டீம்ஸில் ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ இவரும் ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் தென் மனனோரா எனக்கு தெரில. பட் இவரும் இப்போ ரேடாரில் இருக்கார், சிஎஸ்கே ரேடாரில் இருக்கார். மனனோராவும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கை பக்கமாக போவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா மனனோரா வந்து ஒரு நல்ல ஆள். ஒரு 10,000 ரன் வரைக்கும் அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மனனோரா ஒரு நல்ல ஆப்ஷன் இப்போதைக்கு. இது இல்லாமல் 2 சீனியர்ஸ் ஆப்ஷன் சொல்கிறேன், நீங்கள் திட்டாமல் இருக்கணும் அதுக்காக. ஒன்று வந்து மயங்க் அகர்வால் ஒரு நல்ல பிளேயரு, அவர் தாராளமாக எடுக்கலாம் சிஎஸ்கே. மயங்க் அகர்வால் இப்போதைக்கு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கார். அண்ட் ரீசெண்டாக ஒரு விஷயம் ரூமர் கேள்விப்பட்டு இருக்கேன், தீபக் கூட தான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. தீபக் கூட தான் திரும்பவும் சிஎஸ்கேக்குள்ளே வர போறாரு, ஆயுஷ் மாத்ரேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக 1 டவுனில் வந்து ஆட போறாரு போன வருஷம் மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இது நடக்குமான்னு எனக்கு தெரியல, நடந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் சொன்ன ஆப்ஷன்ஸில் உங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் எதுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.